இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாலக்கீரை தொக்கு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பாலக் தொக்குக்கு ஒரு கட்ட அளவு பாலக்கீரையை க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கேன். இதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு, இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பையும் வந்து இது கூடவே சேர்த்து, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில பார்த்தீங்கன்னாக்கா, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்ட தோலோட நசுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு, இந்த பூண்டு நல்லா வாசனை வர வரலையும், கலர் மாற வரலையும் வதக்கிட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு, நல்லா தண்ணி இல்லாம சுருண்டு வர வரலையும் 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது இப்படி ஆயிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரைய வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கீரைய நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் தொக்குக்கு நல்லாருக்கும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில இருக்க தண்ணியே நல்லா வடிஞ்சு இத மாதிரி வந்துடும். இந்த டைம்ல ஃப்ளேம நல்லா லோ பண்ணிட்டு, ஒரு 7 டூ 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு. அவ்வளோதான் சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நீங்க சூடு சாதத்துக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.